Good morning, student. Today we are going to see about development of dicot embryo பார்க்குறோம். dicot embryoல எப்படி embryo வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படி பார்க்குறோம். சரியா? கேப்சலா பர்பூசா பாஸ்டோரிஸ்லேயும் ஆர் குருசிஃபரே டைப்லேயும். ஏன்னா எம்ப்ரியோ டெவலப்ஸ் தான் எங்கே டெவலப் ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா மைக்ரோபைலாரியத்தில் தான் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகுது. அது வந்து இதை சைக்கோட் வந்து அண்டர்கோஸ் ட்ரான்ஸ் டிவிஷன், சைக்கோட் வந்து ட்ரான்ஸ் டிவிஷன் நடக்குது. அப்பர் டெர்மினல் செல்ஸ் அண்ட் லோயர் பேசல் செல்ஸ் இருக்கா. சைக்கோட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. அப்பர் டெர்மினல் செல்ஸ், பேசல் செல்ஸ். திருப்பி அண்டர்கோஸ் த ஃபர்தர் டிவிஷன் நடக்கும். டிவிஷன் வந்து 1 cells 2 cells மாறும், 2 வந்து 4 மாறும். இப்படி எம்ப்ரியோ மாஸ் ஆகும். சரியா? அந்த இது வந்து ஹைப்போஃபைசிஸ் சொல்லுவோம். இது சஸ்பென்சர், இந்த ரீஜனை சஸ்பென்சர். இது குளோபுலார் எம்ப்ரியோ. குளோபுலார்னா ஒரு கோல வடிவாக இருந்தால் குளோபுலார் எம்ப்ரியோகும். இது ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ அப்படி இருக்குன்னா எம்ப்ரியோனல் டிவிஷன் செல் வந்து டிவிஷன் நடந்து எம்ப்ரியோனல் மாஸ் உருவாகும். இது இந்த லேயர் ஹைப்போஃபைசிஸ்க்கும். இது இந்த ரீஜன் வந்து லோயர் ரீஜனை சஸ்பென்சர்னு சொல்லணும். காட்லிடன் மெச்சூர் ஆன எம்ப்ரியோ அப்படி இருக்குன்னா காட்லிடன் வந்து காட்லிடன் இதை வந்து காட்லிடன். அதுக்கு அடுத்தால ஹைப்போஃபைசிஸ். ரேடிக்கல்னால் இந்த ரூட் வர இடத்த தான் ரேடிக்கல்னு சொல்லுவோம். அதை கவர் பண்ணது ரூட் கேப். அதுக்கடுத்தால சஸ்பென்சர் இருக்கும். இது ப்ளூ மீல் வந்து இந்த முளை குறுத்து வரும் இல்லையா, அந்த ஒரு சீட்லேருந்து வர்ற குரோத்து தான் ப்ளூ மீலுங்கும். அதுக்கடுத்தா இது டைகாட்லேருந்து வெளியே வருது இல்லையா, அது ப்ளூ மீலுங்கும். கீழே வந்து ரேடிக்கல், அது ரூட் கேப். இது மெச்சூர் எம்ப்ரியோ சீட்ஸ். ஓகேவா? இது சைக்கோட் வந்து அண்டர்கோஸ் சைக்கோட் என்ன செய்யுது, அண்டர்கோஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்குது டு ஃபார்ம் ஆஃப் அப்பர் ஆர் டெர்மினல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து அப்பர் செல்ஸ் அண்ட் லோயர். அப்பர் செல்ஸாக டெர்மினல் செல்ஸுங்கோ, லோயர் செல்ஸாக பேசல் செல்ஸுங்கோ. டிவிஷன் சைக்கோட் த டெவலப்மெண்ட் டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்படி டிவிஷன் நடந்தால் தான் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. இந்த எம்ப்ரியோ அண்டர்கோஸ் எப்படி இருக்குன்னா குளோபுலார் ஷேப்பாக இருக்குது, அல்லது ஹார்ட் ஷேப்பாக இருக்குது. சரியா? என்னென்னா மெச்சூர் ஸ்டேஜுக்கு முன்னா கூட இந்த எம்ப்ரியோ எப்படின்னா குளோபுலார் ஷேப் ஆர் ஹார்ட் ஷேப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெச்சூர் எம்ப்ரியோ எப்படி இருக்குன்னா ரேடிக்கல் என்னெல்லாம் இருக்குன்னா ரேடிக்கல் இருக்கும், 2 குவாட்லேட்ஸும் ப்ளூ மீல் இருக்கும். ரேடிக்கல்லாம் ரூட் வர இடத்த தான் ரேடிக்கலுங்கும். ப்ளூ மீல்னால் முளை குறுத்து வரும் இல்லையா, அந்த தான். இது வந்து 2 குவாட்லேட் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லாம் இருக்குன்னா மெச்சூர் எம்ப்ரியோவில். ஓகேவா? சீட் வந்து த ஃபர்டிலைஸ்ட் த ஓவியல்ஸ் இஸ் கால்ட் சீட். சீட் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்குன்னா எம்ப்ரியோ, எண்டோஸ்பர்ம்ஸ் அண்ட் ப்ராக்டாக்டிக் கோட். சீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எம்ப்ரியோ இருக்கும், எண்டோஸ்பர்ம் இருக்கா, ப்ராக்டாக்டிக் கோட். சீடு வந்து எண்டோஸ்பர்ம்ஸ் உள்ள சீடு இருந்ததுன்னா அதை வீட்டு எக்ஸாம்பிள் வீட்டு, மேஸு, பார்லி, சன்ஃப்ளவர்லாம் எம்ப்ரியோ எண்டோஸ்பர்ம்ஸ் இருக்கும். சரியா? நான் எண்டோஸ்பர்ம்ஸ் இல்லாததை நான் எண்டோஸ்பர்ம்னு சொல்லணும். அது பீன், மேங்கோ, ஆர்கிட் அண்ட் குக்கர்பிட்டேஸ்லாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சீசர் சீட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட். டைகாட்னாலே 2 குவாட்லேட் இஸ் கால்டு டைகாட் சொல்லுவோம். மோனோகாட்னா சிங்கிள் சீட் இருந்ததுன்னா மோனோகாட் சொல்கிறோம். அப்புறம் வந்து டைகாட் சீசர்னா கொண்டைக்காட்டில். இல்லை மெச்சூர் சீட் ஆஃப் த அட்டாச் டு த ஃப்ரூட்ஸ் வால் ஆர் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். சரியா? மெச்சூரான சீடில் ஃப்ரூட்ஸை கவர் பண்ணுறது ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்னிக்கிள்னு சொல்லுவோம். ஃபர்னிக்கிள்னா ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்னிக்கிள் சொல்லுவோம். இந்த ஃபர்னிக்கிள்ஸ் என்ன ஓவியல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அது ஃபர்னிக்கிள்ஸ்னால் என்ன பார்த்துருப்பீங்க, ஹைலம்னு என்ன தெரியும், மைக்ரோபைல்னால் என்ன தெரியும். ஃபர்னிக்கிள் வந்து மெச்சூரேஷன் ஆகும்போது ஃபர்னிக்கிள் என்ன செய்யலாம், டிஸப்பியர் ஆகிடும். டிஸப்பியர் ஆனவுடனே அதில் ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்கலாம். ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஹைலம். ஹைலம் வந்து இந்த ஹைலம் பிலோ த ஸ்மால் போர் லைக் ஸ்ட்ரக்சர். ஹைலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்மால் போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் மைக்ரோபைல்னு சொல்லணும். எப்படின்னா மைக்ரோபைல். சரியா? இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் வந்து ஹைலம் சின்ன இதாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் லைக்ஸ் தான் ஃபர்னிக்கிள்னு சொல்லுவோம். இங்கே இது வந்து சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம், மைக்ரோபைல்னு சொல்லுவோம். இங்கே வந்து இந்த காம்பு 2 போன பிறகு அந்த தழும்பு தான் ஹைலம் சொல்லுவோம். சரியா? பிலோ த ஹைலம் இஸ் ஸ்மால் போர் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைக்ரோபைல். மைக்ரோபைல் எங்கே இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எதுக்காக மைக்ரோபைல் யூஸ் ஆகுதுன்னா ஆக்சிஜன் அண்ட் வாட்டரையும் சீட்ஸ்க்கு ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் மைக்ரோபைலாக இருக்கும். சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் மைக்ரோபைல்னு சொல்லணும். அதில் வந்து ஆக்சிஜனும் வாட்டரும் என்ட்ரி ஆகும். சரியா? ஏன்னா சீட் ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்காக. ஒவ்வொரு சீடு என்ன திக் அவுட்டர் கவரிங் இருக்கும், திக் வால் இருக்கும், திக் வால் இருக்குது, தின் வால் இருக்கும். திக் வால் என்ன சொல்லுவோம், திக் வால் வந்து டெஸ்ட்ராங்கோ, இன்னர் சீட் கோட்டில் வந்து தின் வாலை டெக்மன் சொல்லுவோம். சரியா? சீட்னாலே 2 கோட் இருக்கும். அவுட்டர் வேறு என்ன சொல்லுவோம் டெஸ்ட்ராங்கோ, இன்னரை வந்து டெஸ்ட்ரா அண்ட் டெக்மன். சரியா? அவுட்டரை டெஸ்ட்ரா, இன்னர் டெக்மன் சொல்லலாம்.
இந்த பீ பிளான்ட்டில் வந்து டெக்மோனும் டெஸ்டாகவும் ஃபியூஸ்டாக இருக்கும். ரெண்டுமே லேயரும் அவுட் லேயரும் இன்னர் லேயரும் ஃபியூஸ்டாக இருக்குது. எந்த பிளான்ட்டில்? பீ பிளான்ட்டில். காட்லஸ் லேயர்லேயே அட்டாச் டு த எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகுது. இந்த ஸ்டோரேஜ் ஃபுட்டெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா காட்லன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பீ பிளான்ட்ஸ் வித் அதர்வைஸ் சீட்ஸ் லைக் காஸ்டர் ஆர் எண்டோஸ்பம். எண்டோஸ்பம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட்டெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும்? எண்டோஸ்பாமில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் ஆஃப் எம்ப்ரியானல் ஆக்சிஸில் வந்து இந்த இடத்துல இது வந்து காட்லன் 2 காட்லன் இருக்குது. இது ஒரு காட்லன், இது ஒன்று இருக்குது. 2 காட்லன். ப்ளூமீலிங் வந்து அப்பராக ப்ளூமீலிங்கும், ரேடிக்கில் வந்து ரூட் வர்றதை ரேடிக்கல் அப்பரை வந்து ப்ளூமீல், லோயரை வந்து ரேடிக், இதெல்லாம் ரூட் வரும். சரியா? இந்த இடத்த வந்து டெஸ்டா டெக்மன் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். The portion of embryonal projecting beyond the cotyledons are called radicle. ரேடிக்கலில் தான் என்ன சொல்லணும்? ரூட் வர இடத்த ரேடிக்கலுங்குவோம். எம்ப்ரியானிக் ரூட் சொல்லுவோம். அதர் எண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் ஆர் கால் எம்ப்ரியானிக் ஷூட் வர இடத்த இஸ் எ ப்ளூமீலுங்கும். சரியா? ஷூட் வர இடத்த ப்ளூமீலுங்கும், ரூட் வர இடத்த ரேடிக்கலுங்கும். இந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸ் அபவ் த காட்லேட் இஸ் கால் எம்பிகாட்டைல். அது மேலே வருது எப்பிகாட்டைலுங்கும். அதுக்கு ரெண்டுக்கு சிலிண்ட்ரிக்கல் ரீஜன் பிட்வீன் ரெண்டுக்கு இடைப்பட்ட லேயரை ஹைப்போகாட்டைலுங்கும். எப்பிகாட்டைல் டெர்மினேட் இன் ப்ளூமீல், வேற ஹைப்போகாட்டைல் எண்டிஸாக ரேடிக்கலாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஒரைசா என்னன்னால பேடி. சரியா? நெல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரைசா தான் சீடு எக்ஸாம்பிள் ஃபார் மோனாக். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மோனாக்கார்ட். அப்போ சீசர் வந்து என்ன சொல்லுவோம்? டைகார்ட். கொண்டைக்காட்டில் இதில் வந்து டைகார்ட் சீட்ஸ் அண்டு ஒரைசா வந்து நெல் வந்து மோனாகார்ட் சீட். சீட்ஸ் ஆஃப் பேடிஸ் ஒன் சீடட் இஸ் கால். ஒரே ஒரு சீடு இருந்தால் அதை கேரி ஆஃப் சீட்ஸ். அதை வந்து எதற்கு சீடு ஒவ்வொன்றையும் கவர் பண்ணியிருக்கிறது. ப்ரௌனிஷ் ஹஸ்க் இருக்குது, ஹஸ்க் பூமி அதால் கவர் ஆகிருக்குது. இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் க்ளூம். அரேஞ்சட் 2 ரோஸாக இருக்குது. சரியா? இந்த சீட் கோட்டிஸஸ் எப்படி இருக்குன்னா, சீட் கோட்டை ப்ரௌனிஷாக இருக்குது, மெம்பரின்ஸாக இருக்குது, க்ளோஸ்லி அட்ஹரன்ஸாக அட்ஹரன்ஸாக இருக்குது. 2 சரியா? இணைஞ்சு போய் இருக்குது. அப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் எப்படி பல்க் ஆஃப் த கிரெயின்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். எண்டோஸ்பார்ம் தான் வந்து ஸ்டோரேஜ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதில் தான் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். செப்பரேட் ஃப்ரம் த எம்ப்ரியானிக் டெஃபினிட் லேயர் இஸ் கால்ட். டெஃபினிட் லேயர் இஸ் எபித்தீலியம். எம்ப்ரியோ இஸ் எ ஸ்மால். எம்ப்ரியோ அப்படின்னா ஸ்மாலாக இருக்குது. எம்ப்ரியோ வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் த ஒன் ஷேப்டு காட்லன்ஸ் ஸ்கூட்டல். எண்டோஸ்பார்ம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இது லார்ஜாக இருக்கும். ஸ்கூட்டெல்லாம் ஸ்மாலாக இருக்குது. எம்ப்ரியோ வந்து இங்கே ஸ்கூட்டெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்குது. ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டுவோர்ட்ஸ் த லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் எங்கே இதை ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஷார்ட் ஆக்சிஸ் ஆஃப் ப்ளூமீல் அண்ட் ரேடிக்கல். ப்ளூமீலையும் ரேடிக்கலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரூட் கேப் தான். சரியா? ரூட் கேப். இந்த ப்ளூமீல்னா என்ன சொல்லுவோம்? ஷூட் வர இடத்த ப்ளூமீலுங்கும். ப்ளூமீல் இஸ் சரௌண்டட் பை த ப்ரொடெக்டிவ் ஷீட்னு சொல்லுவோம், சீலோப்டைல். Blumil is surrounded by the sheath called the coleoptile. Radicle root cap is covered by the protective sheath is called coelorhiza. சரியா? ஸ்கூட்டலம் சப்ளை the ஸ்கூட்டலம் பார்த்தோம் இல்லையா? ஸ்கூட்டலம் தான் க்ரோயிங் த எம்ப்ரியோஸ் ஃபுட் மெட்டீரியல் எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது? எண்டோஸ்பார்மில் இருந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஹெல்ப் ஆஃப் த எபித்தீலியம். நெக்ஸ்ட் அப்போமேக்சிஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.